அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் நம்ம திருக்குரானை தொடர்ந்து ஓதி வரோம். சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயமான சூரா அர்-ரஅத் நம்ம பார்த்துட்டு வந்தோம். 22 வசனங்கள் நம்ம நல்லபடியாக முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லா. இறைவன் ஒவ்வொரு இயற்கை வஸ்துக்களையும் வச்சு தான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பறைசாற்றிக்கிட்டே வரான். அவன் ஏன் தன்னை இப்படிப்பட்டவன், இயற்கை வளங்களை எல்லாம், இயற்கை வஸ்துக்களை எல்லாம் நான் தான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான்னா, அவன்கிட்ட வாங்கக்கூடிய உடன்படிக்கையை நம்ம சீர்வர கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். 22வது வசனம் பாருங்கள். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இறைவனுடைய உவப்பை நாடி பொறுமையை மேற்கொள்கிறாங்க, பொறுமையாக இருக்காங்க. பொறுமை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழுத்தமாக உறுதியாக ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்பதுக்கு பேர் தான் பொறுமை. அதை ரொம்ப அழகாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு வேதனை, ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ அந்த இடத்துல நான் அமைதியாக போகிறது, பொறுத்து போகிறது, ஒதுங்கி போகிறது, இதெல்லாம் பொறுமையே இல்லை. எந்த இடத்துல பிரச்சனையோ அதுக்கு இறைவன் சொன்ன முறைப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம உறுதியாக நிற்கணும். அதற்கு பேர் தான் பொறுமை. ஸோ பொறுமையாக இருக்கிறாங்க, தொழுகையை நிலைநாட்டுறாங்க. தொழுகை அப்படிங்கிறது நம்ம தொழுகக்கூடிய இந்த 5 வேளை தொழுகை மட்டும் அல்லாமல் அதை தாண்டி நம்மளுடைய தொழில், அதைத்தான் இறைவன் ஒவ்வொரு இடத்துலையுமே பறைசாற்றுறான். சலா அப்படின்னா தொழுகை அப்படின்னு யோசிங்க, தொழில் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா ஒவ்வொரு தொழுகையை நிலைநாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் எல்லாம் என்ன சொல்கிறான் பாருங்கள். அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வச்சு மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறாங்க. நீங்கள் நார்மலாக தொழுகிறீங்க, நம்ம நார்மலாக 5 வக்து தொழுகிறோம். இதில் அல்லாஹ்கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? மன அமைதி, அவ்வளோதான். ஆனால் நம்ம எதை செலவு செய்யணும்? இந்த உலகத்துக்கு எது தேவை? பொருளாதாரம். அப்போது தொழுகைங்கிறது நம்மளுடைய தொழிலையும் குறிக்கும், இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய தொழுகையையும் குறிக்கும். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம புரிஞ்சு பேலன்ஸ்டாக நம்ம இருக்கணும். தொழுகைக்காக தொழிலையும் தொழிலுக்காக தொழுகையையும் விடக்கூடியவர்கள் முட்டாள்கள். இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது சரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம நடந்துக்கிறணும் நம்ம லைஃப்பில். ஸோ அவங்க தொழுகையையும் நிலைநாட்டுறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறாங்க. நன்மையை தீமையை கொண்டு, அதாவது தீமையை நன்மையை கொண்டு களைகிறாங்க. மறுமையில் இவங்களுக்கு தான், இத்தகையவர்களுக்கு தான் நல்ல முடிவு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லா. இனி 23வது வசனத்திலிருந்து இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ஜன்னாத்து அத்னி யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب. அதாவது நிலையான சுவனங்கள் அவங்களுக்கு இருக்குது, அதில் அவங்க நுழைவாங்க. அவங்களோட அவர்களுடைய மூதாதையர், மனைவியர் மற்றும் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் ஆகியோரில் யார் நன்னடத்தை கொண்டார்களோ, அல்லாஹ் யாரை சுவனத்துக்குள்ள விடுவான் அப்படின்னா நன்னடத்தை உள்ளவர்கள், அவங்களும் உள்ளே போவாங்க. வானவர்கள் எல்லா புறங்கள்ல இருந்தும் அவங்கள வரவேற்பாங்க. இப்போது இஸ்லாம் நம்மளை என்ன சொல்லி வலியுறுத்துது அப்படின்னா நன்னடத்தைகள், நம்மளுடைய குட் பிஹேவியர். அந்த குட் பிஹேவியரை தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். அது நமக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதில்லை. ஒரு குட் பிஹேவியர் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் பிறருக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய செயல்கள் தான் நன்னடத்தைகள் அப்படின்னு வரையறுக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்கள் தான் இறைவனுடைய அந்த சொர்க்கத்துக்கு நுழைய தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஃபனிஉம உக்பல் தார்.
மேலும் அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, அவர்களிடம் கூறுவார்கள், உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். உலகில் நீங்கள் பொறுமையுடன் வாழ்ந்து வந்த காரணத்தால் இன்று இதற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். மறுமையின் இல்லம் எத்துணை அருமையானது. நம்ம எதுக்கு எடுத்தாலும் சலாம் சொல்கிறோம்ல, சலாமுன் அலைக்கும். இதை சொர்க்கத்தில் நமக்கு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த சலாம்க்கு என்ன அர்த்தம்? உங்கள் மீது அமைதி நிலவட்டும். அப்போ அமைதி நிலவட்டும்னு நம்ம சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம், சலாம் அலைக்கும்லாம் சொல்லுவோம், மாஷா அல்லாஹ். ஆனால் அவங்களுடைய லைஃப்லையே தேவையற்ற வேலைகளை நம்மளே செய்கிறது. என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சலாம்லாம் சொல்லுவோம். ஆனால் அவங்கள நம்மளே தீய பழக்க வழக்கங்களின் பக்கத்தில் கூப்பிட்டு போகிறதாக இருக்கட்டும். என்னுடைய உறவினர் அப்படின்னு சலாம் சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள், அவங்கள கஷ்டப்படுத்துகிறதாக இருக்கட்டும், இழிவுபடுத்துகிறதாக இருக்கட்டும், இலக்காரமாக பார்க்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாம் சலாம் சொல்லிட்டு தான் நம்ம செய்கிறோம். அவங்களுடைய மனசில் உள்ள அந்த நிம்மதியை எடுத்துடுறோம். அதே மாதிரி தெரியாதவங்களுக்கும் நம்ம சலாம் சொல்கிறோம். ஆனால் சலாம் சொல்கிறோமே ஒழிய அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா? சலாம் சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் தேவைப்படுது, அவங்களுக்கு வழி தெரியல, வழி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வழி சொல்கிறதுக்காவது நமக்கு முதல்ல அந்த அறிவு இருக்கா? சொல்கிறதுக்கான விளக்கம் இருக்கா? அப்போது அந்த சலாம் அப்படிங்கிறது நம்ம வெறுமன வாய் வார்த்தையில் சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு நிஜமாகவே நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும். அது எந்த முறையில் வேணால் இருக்கலாம். ஒரு தண்ணி கொடுக்கறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு அன்பான புன்னகையாக இருக்கட்டும், ஒரு அனுசரணையான வார்த்தைகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலையும். இப்போ இது எப்போ நமக்கு உண்மையாகவே கிடைக்கும் இந்த சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். அப்போ மலக்குமார்கள் அவர்களை பார்த்து உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காரணம் என்னென்னா நீங்கள் பூமியில் பொறுமையோடு வாழ்ந்தீங்க. பொறுமை அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், இறைவனுக்காக இறைவன் சொன்ன விஷயங்களுக்கு தெளிவாக துணிச்சலாக நிலையாக நின்று அந்த செயல்களை நம்ம செஞ்சு முடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பொறுமை. இப்படி நம்ம இருந்தால் தான் இந்த தகுதி நமக்கு கிடைக்கும். வெறுமனை ஒரு அநியாயத்தை கண்டு நான் அடங்கி போகிறது, என்னால் எந்த செயலுமே செய்ய முடியாதப்ப நான் அமைதியாக இருக்கிறது, இதுக்கு பேர் பொறுமை இல்லை. நான் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் நான் நீதமாக நடக்கிறேன்ல, அது பொறுமை. ஏன்னா அதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நீதமாக இருக்கேன்ல, அது பொறுமை. ஏன்னா அதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். பிறருக்கு நான் நல்லது நாடுறேன்ல, அது பொறுமை. என் மேலே பழியே சுமத்தினாலும் என்னை இழிவாக பேசினாலும் அவங்கள பற்றி நான் என்றைக்கும் இழிவாக பேசலைல்ல, அவங்க மேலே நான் எந்த பழியும் சுமத்தலைல்ல, அப்போ அதுதான் பொறுமை. பொறுமைக்கு நம்ம டிஃபினேஷன் படிக்கணும்னா சூரா யூசுஃபை படிக்கணும். சூரா யூசுஃபை படித்து வந்தவங்களுக்கு பொறுமையுடைய டெஃபினேஷன் ரொம்ப அருமையாக தெரியும். ஸோ பொறுமையாக இருந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுறாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்தி உலாயிக லஹுமுல் லஅனது வலஹும் சூஉத்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்திய பின்னர் அவற்றை முறித்து விடுகிறவர்களும், மேலும் எந்த உறவு முறைகளுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த உறவு முறைகளை துண்டித்து விடுகிறவர்களும், உலகில் குழப்பம் செய்கிறவர்களும் சாபத்துக்கு உரியவர்கள். அவர்களுக்கு மறுமையில் கொடிய தங்குமிடமே கிடைக்கும். அப்போது அல்லாஹ் சிலரை லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை முறிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாக உறவு முறைகளை முறிக்கிறவங்களை பற்றி தான் பேசுகிறான்.
அல்லாஹ் வந்து தெளிவாக உறவு முறைகளை நீங்கள் எப்படி பேணி பாதுகாக்கணுன்றத தெளிவாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்களில் தெளிவாக சொல்லிட்டான். மிக முக்கியமாக சூரா அந்நிசால பெண்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். அங்கே உங்களுடைய உறவினர்கள்லையே அனாதைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்படி பார்க்கணும், உங்கள் குழந்தைய கூட அப்படி பார்க்கணுன்னு எல்லாம் எங்கேயும் கட்டளையிடலை. ஆனால் அதை நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு அனாதை குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அதுங்களுக்கு நம்ம நல்லது கெட்டது சொல்லித்தரணும். அப்போ நல்லது கெட்டது சொல்லித்தரணும்னா நம்ம எந்த அளவுக்கு அனுசரணையாக அந்த குழந்தைங்கள பார்க்கணும். ஆனால் நம்ம பெண்கள் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிறோம், மாஷா அல்லாஹ், அதில் எந்த குறையுமே இல்லை. ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை பார்க்குற அளவுக்கு யாரையும் பார்க்க மாட்டான். அதுதான் இங்கே பிரச்சனை. உன் மகனை எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி அனாதை பிள்ளைகளையும் நீ பார்க்கணும். இது அல்லாஹ் சொல்கிறான். இது இல்லாமல் உறவு முறைகள் என்னென்ன இருக்குது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவு முறைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், கணவனுடைய பெற்றோராக இருக்கட்டும், மனைவியுடைய பெற்றோராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்களோட நம்ம இணக்கமாக வாழணும்னு இருக்குது. அதுக்குன்னு மனைவியை விடுத்து அத்தா அம்மாவோட தான் நம்ம நெருக்கமாக வாழணும்னுலாம் அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் ரொம்ப தெளிவாக வரைமுறை கொடுத்துருக்கான். யார் யாருக்கு என்னென்ன என்னென்ன விஷயங்கள் வந்து என்னென்ன ஹக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இணைஞ்சு வாழணும். அதே மாதிரி அந்த உறவு முறைகளை நீங்கள் துண்டித்து விடுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் விக்டிம் கிடையாது, குற்றவாளி, உறவுகளை துண்டிக்கிறவங்க. ஆனால் சுபஹானல்லாஹ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்களும் மற்ற யாரெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லித்தராங்க, உறவுகள் எல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் திரும்ப 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 உங்களுக்கு மனதில் பதிய வைக்கிறாங்க. எஸ், சில உறவுகள் நம்மளை வந்து துன்புறுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். ஆனால் இதெல்லாம் என்ன காரணம்? அறியாமை. குர்ஆனுடைய அறிவு இருந்திருந்தால் எந்த உறவும் இப்படி பண்ண மாட்டாங்க. அப்போது ஒரு பெண்களாக நம்ம வந்து இந்த குர்ஆனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்ம அந்த சிறந்த உறவாக இருக்க ஆரம்பிக்கணும். அதை பார்த்து நம்மளை வந்து இழிவாகவே பேசட்டுமே, ஆனால் நம்மளுடைய அந்த தரம் உயரும்போது இழிவாக பேசக்கூடியவங்க என்ன ஆகும், அந்த இது வந்து குறைச்சிப்பாங்க, வெக்கப்பட்டு அவங்களுடைய அந்த எண்ணங்களை வந்து மாற்றிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ உறவுகளை துண்டிக்கிறவங்க குற்றவாளி. அடுத்து பார்த்திங்கன்னா உலகில் குழப்பம் செய்கிறவர்கள். நல்லா பாருங்களேன், உறவு முறையை துண்டிக்கிறவனையும் குழப்பம் செய்கிறவனையும் ஒன்றா பேசுகிறான். இப்போ ஒரு மிஸ்ஸு வந்து ஸ்கூலில் நம்ம கிளாஸில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, நான் பேசுகிறேன் என்ன எழுப்புறான் அப்படின்னா என் கூட யார் பேசிக்கிட்டு இருக்கானோ அவனை தானே சேர்த்து எழுப்புவாங்க மிஸ்ஸு. ஸோ ஒரு விஷயத்தில் இவன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவனோட இன்னும் யார் கூட்டு சேர்ந்துருக்கானோ அவனையும் தானே எழுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் இங்கே உறவுகளை துண்டித்து வாழ்கிறவங்களை காமிச்சு கூடவே குழப்பம் செய்கிறவங்களையும் சேர்த்து சொல்கிறான். அப்போது இன்னைக்கு யாரெல்லாம் தன்னுடைய உறவு முறைகளை துண்டிச்சுக்கிட்டு இருக்கோமோ, நம்ம எவ்வளோ நல்ல அமல்கள் செஞ்சாலும், எவ்வளோ நின்று தொழுதாலும், உளுந்து தொழுதாலும், குர்ஆன் ஓதுனாலும், அதை நம்ம வெளிக்காட்டிக்கிட்டாலும், இன்றைக்கெலாம் அழகாக ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க நான் குர்ஆன் ஓதுறேன் அப்படின்ட்டு. அப்போது எவ்வளோ நம்ம வெளிக்காட்டி கொண்டாலும், எவ்வளோ நம்மளுடைய அமல்களை வந்து நம்ம செஞ்சாலும், உறவுகள்கிட்ட நம்ம ஒழுங்காக இல்லை, அவங்கள வந்து நம்ம துண்டித்து வாழ்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குழப்பம் செய்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கணவருடைய அத்தா வந்து நம்மக்கிட்ட வந்து கணவரை பற்றியே கொஞ்சம் மட்டமாக பேசுவாங்க, இல்லை கணவருடைய அம்மா வந்து யாரை பற்றியாவது ஏதோ அவங்க மனசில் உள்ளதை பேசிடுவாங்கன்னு வைங்களேன். நம்ம வாண்டடாக போய் அதே ஆளுக்கிட்டே போய் உன்னை பற்றி இவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம அவங்களுக்கு நல்லது தானே செஞ்சுருக்கோம், இவங்க இப்படி சொல்கிறது தானே நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த மாமியாரோ மாமனாரோ அவங்களுடைய நாக்கில் ஷைத்தான் நின்று பேசின சில விஷயங்களை
நம்ம வாலண்டியராக நம்ம போய் டைரெக்டாக அந்த உடையப்பட்டவங்கள்ட்ட சொல்கிறதுனால அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும். அவங்க சப்போஸ் கோவத்தில் பேசியிருக்கலாம், அதுக்கப்புறம் மறந்துருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு பேசியிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் அந்த நம்பிக்கையை, உங்களுக்கு அது தெரியாது நம்ம அந்த நம்பிக்கையை உடைக்கிறோம் அப்படிலாம் தெரியாது. இவங்க இது சொன்னாங்க, உங்களை பற்றி தான் சொன்னாங்க, நீங்கள் அவங்கள இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போயிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த உறவு முறையை வந்து நம்ம நீக்கிறோம். ஆனால் இன்ஃபேக்ட் உண்மையிலேயே அவங்க வந்து கெட்டவங்க தான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும். ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப கொடுமை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப நேரடியாகவே அவங்கள வச்சே நீங்கள் சொல்லிடுங்க, அது எவ்வளவோ மேல். ஆனால் அவங்க இல்லாதப்ப அவங்க சொன்னதை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது உறவு அங்கே உடைக்கப்படும். உறவு உடைக்கிறது அல்ல குழப்பம் செய்கிறவங்கன்னு சொல்கிறான். இது எந்த உறவுகள் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே வெறும் உறவு முறைகள் தான் பேசுகிறாங்க. அப்போ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய சோஷியல் விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய அந்தரங்க விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய டீச்சர் ஸ்டூடெண்ட் இப்படின்ற மாதிரியான உறவு முறைகளாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபெண்டன்சி கொடுக்குறோம். இவங்களை சார்ந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உறவுன்னு வருது. ஸோ இப்படி எல்லா ரிலேஷன்ஸ்லையுமே வந்து அதை எப்படி நீங்கள் கொண்டு போகணும், எப்படி நீங்கள் டிபெண்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நிர்ணயம் செஞ்சுருக்கான். அதில் போய் நீங்கள் குழப்பம் செய்கிறீங்கல்ல. இப்போ அழகாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்லர்கிட்ட போயிட்டு நம்ம வாங்குகிறோம். ரோட்டோரமாக அவங்களே கஷ்டப்பட்டு தான் விற்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வாங்குகிறோம். அந்த இடத்துல ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், யார் என்னன்னே தெரியாத மாலில் போயிட்டு நம்ம வாங்குகிறோம். நமக்கு என்னமோ அந்த 1 ரூபா 2 ரூபா கம்மி மாதிரி தெரியும். ஆனால் 500 ரூபாய்க்கு வாங்க போன இடத்துல இப்போ 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாடிக்கையாளர்கள், அதாவது இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் எவ்வளோ பலனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? அப்போ இந்த மாதிரியான டைரக்ட் வெண்டார்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் இடையில் வரக்கூடிய இந்த பெரிய பெரிய மால், இதெல்லாம் தான் குழப்பம் செய்கிறவங்க. புரியுதா? உங்களுடைய வீட்டு உறவு மட்டும் கிடையாதுமா, இதை தாண்டி இன்னைக்கு இன்ஃபேக்ட் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா கல்விக் கொள்கை, மும்மொழி கல்விக் கொள்கை. அதையுமே நீங்கள் எடுத்துக்கோங்கள. நீங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுற இடத்துல நீங்களும் உங்களுடைய கல்வி நிறுவனங்களும் இருக்குது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நீங்கள் கட்டாயம் மும்மொழி கொள்கை தான் எடுக்கணும், கட்டாயம் ஹிந்தி வந்து எல்லாரும் படிக்கணும், அதாவது ஹிந்தி அல்லது உங்களுடைய தாய்மொழி, இது ரெண்டில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது நான் படிக்கும்போதே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தமிழ் படித்தா நல்ல மார்க் வராது, டோட்டல் நமக்கு குறையும், 10th 12th நான் சொல்கிறது டோட்டல் குறையும், அதனால சான்ஸ்கிரிட் எடுத்து படிப்போம் அப்படின்னு சான்ஸ்கிரிட் எடுத்து படித்த குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க வந்து மார்க்ஸ் அதிகமாக வாங்கினாங்க. ஆனால் படிக்கக்கூடியவங்க, சான்ஸ்கிரிட் படிக்கக்கூடியவங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஃப்ரெஞ்சு படிக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போது நீங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அது தெரியுமா? பேச எழுத படிக்க தெரியுதா? எழுத படிக்க ஓரளவு தெரியுது, ஆனால் பேச தெரியுதா அப்படின்னா தெரியல. அப்போ இந்த ஒரு காரணத்துக்காக நான் என்னுடைய ஆல்ரெடி நான் பேசிக்கிட்டு இருக்கிற மொழியவே கற்றுக்கக்கூடாது, கற்றுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை வந்து குழப்புறாங்க இல்லையா? இன்ஃபேக்ட் இதில் வந்து நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய தாய்மொழியிலே படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்க, தாய்மொழியெலாம் பேசினா போதும், இங்கிலீஷ் படிக்கட்டும், ஹிந்தி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கி மாறி வராங்க. அப்போ இந்த அளவுக்கு குழப்பங்களை யார் செய்கிறா? ஸோ இதுதான் உறவு முறைகள்லாம் எல்லாமும் தான்.
அப்போ இந்த உறவு முறைகளெல்லாம் குழப்பக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறான். மறுமையில் அவங்களுக்கு கொடிய தங்குமிடம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எங்கேயும் போய் குழப்பத்தை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நமக்கு அவசியமும் இல்லை. அடுத்து பாருங்க, அல்லாஹு யப்சுத்திரு ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் வ ஃபரீஹு பில் ஹயாத்தி துன்யா வ மல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரதி இல்லா மதா. இப்போ அல்லாஹ் வந்து தான் நாடுகிறவர்களுக்கு தாராளமாக உணவு வழங்குகிறான், மேலும் தான் நாடுகிறவர்களுக்கு அவன் அளவோடு வழங்குகிறான். இப்போ ரிஸ்க் அப்படின்னு வருது இல்லையா, ரிஸ்க் அப்படிங்கிறது உணவு மட்டும் இல்லை, அது ஒட்டு மொத்தமாக வாழ்வாதாரத்தை குறிக்கும். இதுதான் தமிழுக்கும் அரபிக்கும் உள்ள வித்தியாசம், டிரான்ஸ்லேஷனுக்கும் அரபிக்கும் உள்ள வித்தியாசம். ஏதோ ஒன்று ரெண்டு நமக்கு அரபியில் தெரிகிறதுனால அது கொஞ்சம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லா அரபியும் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நமக்கு நிறைய லாபமாக இருந்திருக்கும். பரவாயில்ல. ஸோ அல்லாஹ் வந்து தான் நாடுகிறவங்களுக்கு நல்ல தாராளமாக வாழ்க்கை வசதியை தரான், அதே மாதிரி தான் நாடுகிறவர்களுக்கு அளவோடு வாழ்க்கை வசதியை தரான். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, உலக வாழ்க்கையில் மூழ்கி அதை கொண்டே ரொம்ப மனநிறைவு அடைகிறாங்க. ஆனால் மறுமைக்கு எதிரில் இவ்வுலக வாழ்க்கை சொற்ப இன்பமே அன்றி வேறு இல்லை. ஸோ அல்லாவே சொல்கிறான், நான் தான் பலரை நிறைய சிலருக்கு வந்து பணக்காரர்களாக இருக்க வைக்கிறேன், சிலரை வந்து அப்பர் மிடில் கிளாஸாக நான் இருக்க வைக்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நம்ம வந்து முன்னேறிட்டோம், நம்ம வந்து சாதிச்சிட்டோம், நம்ம வந்து இன்னைக்கு அதான் நடக்குது. கொஞ்சம் ஒரு நிலை நம்ம அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கான நிலையில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடுது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் கொண்டு நீங்கள் மனநிறைவு அடைகிறீங்க, ஆனால் மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சொற்பமான இன்பம்தான். வயக்கூலுல்லதீன கஃபரு லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹ் குல் இன்னல்லாஹ யுஸில்லு மன் யஷாஉ வயஹ்தி இலைஹி மன் அனாப். அப்போ யார் வந்து கஃபரு அப்படின்னா நிராகரிக்கிறாங்களோ, எதை நிராகரிக்கிறாங்க, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லி அனுப்பின விஷயத்தை, அதை தாண்டி எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு யாரெல்லாம் அகம்பாவம் பிடிச்சி ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாம், ஸோ அவங்க தான் கஃபரு. அவங்களுக்கு இவருடைய இறைவனிடமிருந்து ஏதாவது ஒரு சான்று ஏன் நிரக்கப்படலை, ஏதாவது ஒரு ஆயத் ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அது சான்று ஆயத் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது, தண்டனையை குறிக்குது. சரியா? அப்போது நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் வந்து நாடுபவர்களுக்கு வழிகேட்டில் ஆழ்த்துறான், இன்னும் தம் பக்கம் திரும்புகிறவர்களுக்கு தன்னை நோக்கி வருவதற்கான வழியை அவன் காட்டுகிறான். அப்போது இவங்கெல்லாம் நம்ம நினைக்கிறோம், இவங்கெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க, இவங்கெல்லாம் காஃபிர் அப்படின்னு. உண்மையிலேயே நீங்கள் யாரையெல்லாம் காஃபிர்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் காஃபிரே இல்லை, அவங்கெல்லாம் ஜாஹிலீக்கள். அவங்களுக்கெல்லாம் அறியாமையில் இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை. அவங்க அல்லாஹ்வை நம்பாமலாம் இல்லை, ஆனால் இதுதான் அல்லாஹ்னு அவங்களுக்கு தெரியலை. அவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் எதிர்பார்த்து இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு பலர் என்ன சொல்கிறாங்க, எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன், ஏதாவது ஒரு மதத்தில் நமக்கான அந்த நிலை மாறாதா, அந்த ஒரு எண்ணம் தான். அப்போது முஸ்லீம்களாக நம்ம இருந்துட்டு அந்த நிலை, முஸ்லீம் அப்படின்னா அல்லாஹ் அப்படின்னா உன்னுடைய அந்த வாழ்வாதாரம், உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய வாழ்க்கை வசதி, உன்னுடைய கல்வி எல்லாவற்றிலையுமே அல்லாஹ் தலையிடுறான், எல்லாவற்றிலையுமே உனக்கு நீதி கொடுக்குறான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எடுத்து எத்தி வைக்க மறந்ததன் விளைவு நம்ம தான் இன்னைக்கு நிராகரித்தவர்கள் ஆயிட்டோம். அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது,
அவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா அவங்க நம்மளை விட அதிகமாக மீன்களாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியலை. நம்ம என்ன பண்ணிட்டோம், இஸ்லாத்தை வந்து எனக்கு சொந்தமான ஒரு விஷயமா நான் நினச்சிக்கிட்டேன். இதுதான் நிராகரிப்பு. அப்போது அதான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு, அவங்களுக்கு ஏன் நீ வந்து ஒரு அத்தாட்சியை கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடுகிறவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் ஆழ்த்துறான். இன்னும் அவன் பக்கம் திரும்புகிறவர்களுக்கு தன்னை நோக்கி வருவதற்கான வழியை அவன் காட்டுகிறான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பண்ண 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 அகெயின் அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி போய் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் நிறைய நன்மைகள் செய்துக்கிட்டே வருவாங்க. சிலர்லாம் செய்கிறது வெளியவே தெரியாது. ஆனால் அவங்க முஸ்லீமாக தான் இருக்கணும்னு இல்லை, அவங்க எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம். சிலர் முஸ்லீமாக இருப்பாங்க, நல்ல செல்வம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க செய்கிறத அவ்வளோ பெருமையாக காமிச்சு கொள்ளுவாங்க. அவ்வளோ தடவை நான் வந்து ஹஜ்ஜுக்கு போனேன், அதெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. நான் இவ்வளோ தொழுகிறேன், பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் பிறருக்கு நீங்கள் என்ன உதவி செஞ்சீங்க, என்ன அடுத்தவங்களுக்கு உங்களால் என்ன ஃபாய்தா? ஒன்றும் இல்லை. அவங்க நினச்சா இன்னொருத்தவங்களுடைய பிஸ்னஸ்க்கு உதவி அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஆனால் அப்படி செய்கிறதில்ல. எப்படி பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீ எங்ககிட்ட தர்மம் வாங்கிக்கிட்டே இருங்க. இது அல்லாஹ் சொல்கிறானா? கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ யாருக்கு கொடுக்குறியோ அவங்க என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வளரணும். அதுதான் உன்னுடைய நோக்கம். அதுதான் நம்ம ஒரு 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 மனிதனாக இருக்கிறதுடைய நோக்கம். அப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம மட்டும் வளர்த்துக்காம பிறருடைய பொருளாதாரத்தையும் வளர்க்குறதுக்கு நம்ம ஸ்டெப் அஹெட் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய அந்த தூதுத்துவத்தை மற்றவங்க புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் செய்யாமல் விட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம நிராகரித்தவர்களாக அல்லாஹ் முன்னிலையில் நிற்கிறோம். உறவுகளை எப்படி பேணி பாதுகாக்கிறோம் பார்த்துக்கிறோங்க. மருமக எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் மாமியார் அவங்கள வந்து கசக்கி புளியிறது, இல்லை மாமியார் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாலும் மருமக உதாசீனப்படுத்துறது. இதில் இருந்து ஆரம்பித்து பொலிட்டிக்கல் விஷயங்கள், வாழ்வாதார விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொண்டு வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் பெண்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சொல்லி கொடுக்காதனால தான் அந்த குழந்தைங்க வளர்ந்து ஆண்கள் ஆகிட்டு பெண்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இறைவன் பாதுகாப்பானாக. பெண்கள் முட்டாளாக இருந்ததன் விளைவு, பெண்கள் அறியாமையில் இருந்த விளைவு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்னல்களுக்கும் இவ்வளோ பெரிய நிராகரிப்புக்கும் நம்மளே ஆளாகிட்டோம். இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ இதுதான் பெண் கல்வி. இந்த விஷயத்தெல்லாம் ஒழுக்கமாக நம்ம படிச்சிருந்தோம், தெரியப்படுத்தியிருந்தாங்க நமக்கு, நம்ம தெளிவாக புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு முஸ்லீம் பெண்ணும் குடும்பத்தை எவ்வளோ சூப்பராக நடத்தியிருப்பாள். அவளுக்கு தன்னுடைய மருமகளை கொடுமைப்படுத்தணும், நாத்தனாரை கொடுமைப்படுத்தணும்லாம் டைமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வேலையாக அவ்வளோ இருக்கும். அவ்வளோ வேலை இருக்கும்போது இன்னொருத்தவங்களை பற்றி புரளி பேசுகிறதுக்கும் கொடுமைப்படுத்துறதுக்கும் இங்கே வேலையே இல்லை. ஆனால் நம்ம பெண்கள் என்ன பண்ணுறோம்? சுபஹானல்லாஹ், என்ன பண்ணுறோம்? அவ்வளோ புரளி பேசுகிறோம், அவ்வளோ பொய் பேசுகிறோம், அவ்வளோ சூழ்ச்சி செய்கிறோம். கைர், இறைவன் வந்து உங்களுக்கும் எனக்கும் சரியான கல்வியை நமக்கு தந்தருள்வானாங்க. அப்போது அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு நேர்வழி காட்டுறான், தான் நாடுகிறவர்களை வழிகேட்டில் ஆழ்த்துறான். அடுத்து பாருங்க, அல்லதீன ஆமனு வதத்ம இன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா அலா பிதிக்ரில்லாஹி தத்ம இன்னுல் குலூப். இப்போ இவங்க தான் இந்த நபியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நிம்மதி அடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. இப்போ இது உடனே நீங்கள் திக்ரு பண்ணாதான் உங்கள் மனசு நிம்மதி அடையும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது மட்டும் கிடையாது.
அல்லாஹ் நமக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கான். அந்த வேலை என்னன்னு யோசிங்க. அல்லாஹ் நீ என்ன வேலை எனக்கு கொடுத்துருக்க, அதை நான் எப்படி செய்யணும், இதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேறு எதை பற்றியுமே யோசிக்க நமக்கு டைம் இருக்காது. இப்போ இதை பற்றி அல்லாஹ்வுடைய விஷயங்களை நினைவு கூறும்போது தான் நமக்கு நிம்மதி வரும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அந்த மனசு வந்து ஒரு 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 நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இல்லைன்னா தீய எண்ணங்களும் தீய நினைவுகளும் நம்மளை வந்து ஆட்டி படைக்கும். அவன் என்னை இவ்வளோ இழிவுபடுத்திட்டா, இவ என்னை இவ்வளோ மட்டப்படுத்திட்டா, இவ என்னை இவ்வளோ ஏமாத்திட்டா. எஸ், அதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் அதை விட நமக்கு வேலை என்ன அதிகமாக இருக்கு. அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டும்தான் நமக்கு உள்ளங்கள் நிம்மதியடையுது. அல்லதீன ஆமனு வமீலு ஸ்வாலிஹாத்தி தூபா லஹும் வஹுஸ்னு மஆப். அப்புறம் யார் சத்திய அழைப்பை ஏற்றுக்கிட்டு நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்வும் நல்ல முடிவும் இருக்கின்றன. இப்போ அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு நல் செயல்கள் புரிகிறவர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நற்செயல்கள் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், நமக்கு நாம் செய்கிறது இல்லை. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சக தோழிகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சமூகம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய இன்றைக்கி எத்தனை இதில் தீண்டாமையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஜாதிகள் பேரால் தீண்டாமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் எத்தனை முஸ்லீம்கள் வீட்டில் அந்த தீண்டாமை இருக்குது. நம்ம குப்பைக்காரவங்க கிட்ட வந்து ஒரு மதிப்பாக நம்ம நடந்துக்கிறோமா? குப்பைக்காரவங்களுக்கு அவங்க கையில் அவங்க பெண்களாக இருப்பாங்க, அவங்கள நம்ம ஏதாவது தொட்டுற முடியுமா? தொட்டுடுறோமா? இல்லை அவங்க ஒரு முஸ்லீமாக இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒன்றா நின்று பக்கத்தில் நின்று தொழுகிறோமா? ஒரு ஜமாத்துக்கே போகிறோம், அங்கே நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க வந்து எப்படியோ அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து ஒரு செகண்ட் நம்ம வந்து அவங்க பக்கத்தில் நெருங்கி நிற்போம் அல்லது விலகி நிற்போம். செய்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி தொழுகைக்கு போனோம் அப்படின்னா அது முதல் சஃபில் நின்னா நமக்கு வந்து நல்ல அதிக நன்மை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க இடம் போட்டு வச்சுக்கிறாங்க. இதில் வேற சண்டை வேறு நிறைய. சுப்ஹானல்லாஹ். ஆண்கள் பற்றி நமக்கு தெரியாது, நம்ம அதெல்லாம் பார்க்கல, பெண்களை சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரியான சூழல்லாம் இது நற்செயல் நினச்சிட்ருக்கீங்களா? தொழுகை நபி வந்து ஏன் தொழுகையை வந்து இது பண்ணாங்க தெரியுமா? தொழுகை பொறுத்த வரைக்கும் முதல் சஃப் அப்படிங்கிறது தொழுகைக்கு மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசாங்கத்தை நிறுவியிருந்தார். இப்போ அந்த இடத்துல ஒரு படைகள் தேவை. அந்த படைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த படைகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர் தந்திரங்கள், போர் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அப்போது யார் முதல்ல நிற்கிறாங்களோ அவங்க என்ன ஆவாங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. வரக்கூடிய அந்த ஆபத்து முதல்ல அவங்கள தான் தாக்கும். அந்த தைரியத்தோடு முதல்ல நிற்கணும். நம்ம தொழுக போகிறது அந்த தைரியத்துக்கு போகிறோமா? அந்த தைரியத்துக்கு தான் எல்லாம் மதிப்பு தருவான். சும்மா தொழுகையில் முதல்ல நிற்கிறதுக்கு எல்லாம் மதிப்பு தர மாட்டான். உங்களுடைய அந்த ஏன்னா தொழுகை வந்து உங்களை சீர்படுத்துது, உங்களுக்கு ஒரு பயிற்சி, அவ்வளோதான். நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு மார்க் கிடையாது. எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தான் மார்க்கு. ராப்பகலாக படித்தா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு மார்க் தருவாங்களா? எக்ஸாமில் என்ன எழுதுறீங்க அதுதான். அப்போது அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னவாக இருந்துச்சு? யுத்தங்களாக இருந்துச்சு. இப்போ அந்த யுத்தத்தில் முதல் வரிசையில் நிற்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ தைரியமாக நிற்கிறாங்க. அவங்கள கடந்து தான் இன்னொரு அடுத்தடுத்த சஃபுக்கு வந்து போகும். அதை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி எவ்வளோ நெருக்கமாக
அதாவது வரலாறு இருக்குது. ஆப்போனண்ட்டில் வந்த படைகள் எல்லாம் திணறுவாங்களாம். என்ன இவங்க வந்து எவ்வளோ இது பண்ணாலும் அப்படியே ஒட்டி நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அணுக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அதை வந்து உடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி மனிதர் இவங்க எல்லாம் சண்டை போடுறதுக்கு அப்படியே தோளோட தோலை ஒட்டி அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னா எப்படி பிரிக்க முடியும்? ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க. இதுதான் உண்மையான தொழுகை, இதுதான் உண்மையான சஃப்பு. ஆனால் அது புரிஞ்சுக்காம நம்ம பயிற்சியில் இருக்கோங்கிறது கூட தெரியாமல் அந்த பயிற்சியிலேயே நம்ம நன்மை அடைஞ்சிருவோன்ற நம்பிக்கையில், பயிற்சியிலேயே நமக்கு மார்க் போட்டுருவான்ல அப்படிங்கிற நம்பிக்கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நற்செயல் புரியணும். நீங்கள் நற்செயல் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்வு கிடைக்கும். கதாலிக அர்சல்னாக ஃபீ உம்மத்தின் கது ஹலத் மின் கப்லி ஹா உமமுன் லிதத்லு அலைஹிமுல்லதி அவுஹைனா இலைக வஹுவ யக்ஃபுரூன பிர் ரஹ்மான் குல் ஹுவ ரப்பி லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ இலைஹி மதாப். நபியே, இவ்வாறே உம்மை நாம் ஒரு சமூக மக்களுக்கு நபியாக அனுப்பியிருக்கிறோம். அவர்களுக்கு முன்னால் பல சமுதாயங்கள் வாழ்ந்து மறைந்து விட்டிருக்கின்றன. உம்மை எதற்காக அனுப்பியிருக்கிறோம் எனில், கருணை மிக்க இறைவனை அவர்கள் மறுப்பவர்களாய் இருக்கும் நிலையில் உமக்கு வஹி மூலம் நாம் அறிவித்த செய்தியை அவர்களுக்கு நீர் எடுத்துரைக்க வேண்டும். நீர் கூறுவீராக, அவனே என் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவனையே முற்றிலும் நான் சார்ந்திருக்கிறேன், அவனே என்னுடைய புகலிடம் ஆவான். இப்போ அல்லாஹ் ரொம்ப தெளிவாக நபிக்கிட்ட சொல்கிறான். அதாவது, நபியே, உங்களை நாம் இந்த சமூக மக்களுக்கு, அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்குமே நபியாக அனுப்பியிருக்கோம். இப்போ முகமது நபி உங்களுக்கும் எனக்கும் முஸ்லீம்களுக்கும் நபி கிடையாது. ஒட்டுமொத்த உம்மத்துக்குமே நபி. நபினா என்ன? லீடர். இன்னைக்கு எத்தனையோ லீடர்ஸை எல்லாருமே தலையில் தூக்கி வச்சுருக்கான். சேகுவாராவாக இருக்கட்டும், அதை கூட அவனுங்க உங்கள் இதில் பெரியாராக இருக்கட்டும், இன்னும் வந்து முதலமைச்சர் அந்த காமராஜராக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ பேர் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் உங்களுடைய வழிகாட்டியாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சொன்ன சட்டங்களை ரொம்ப தத்ரூபமாக யோசிச்சு பாருங்கள். யாராவது அவங்களே சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காங்களா? இப்போ ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அல்லது ஈவேராவும் என்ன பண்ணாங்க? இருக்கிற சட்டத்தை ஒரு சீர்படுத்தினாங்க, ஒரு வயசு அதை நடைமுறைப்படுத்துனாங்க, அவ்வளோதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்டேருந்து டைரெக்டாக சட்டங்களை கொண்டு வந்து, அது எல்லா வகையிலையுமே, உறவுகள், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய மனித தன்மை, இப்படி எல்லாவற்றிலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம வெளி சொல்லாமல் என்னமோ நபி வந்து நமக்கு மட்டுமே நபிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது இவங்களுக்கு முன்னாடி பல சமுதாயங்கள் வாழ்ந்து மறைஞ்சிருச்சு. ஆனால் நபி அல்லாஹ் ஏன் அனுப்பியிருக்கான் அப்படின்னா, அல்லாஹ், அதாவது கருணை மிக்க இறைவனை, யார் இந்த இடத்துல அல்லாவை என்னன்னு குறிப்பிடுறாங்க பாருங்க. பிர் ரஹ்மான் பாருங்க, ரெண்டாவது இதில் ரஹ்மான். ரஹ்மான் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியது யார்? உங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், உங்களுடைய இயற்கை வளங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து வருது? ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பொருளாதாரம்லாம் வந்து இந்த கம்பெனியில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிது. நமக்கான ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, இந்த கம்பெனி ஓடாமல் நமக்கு இந்த பொருளாதாரம் வரல. எஸ், கரெக்ட். ஆனால் அந்த கம்பெனியோ, அந்த கல்வித்துறையோ, அந்த இயற்கை வளங்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த விஷயங்களோ இறைவன் சொன்ன முறைப்படி இருந்திருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்கோ சொர்க்கமாக இருந்திருக்கும்.
அதெல்லாம் இல்லாததுனால தான் இன்றைக்கி பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்காங்க, ஏழைகள் ஏழையாகவே இருக்காங்க. இதில் நடுத்தர மக்கள் நாங்கள் பணக்காரர்கள் ஆயிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னும் அதில் பாதாளத்தில் போய்கிட்டே இருக்காங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இது எல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான். அப்போ அல்லாஹ் சொன்ன முறைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையானதாக இருக்கும். ஆனால் அதை மறுக்கிறவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நபி அல்லாஹ் அனுப்பியிருக்கான். இன்னும் அல்லாஹ் அந்த வஹியின் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேனோ அதெல்லாம் நீங்கள் இவங்களுக்கு சொல்லுங்கள். என்னென்னா அவன்தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவனை முற்றிலும் நான் சார்ந்திருக்கிறேன், அவனே என்னுடைய புகலிடம். அப்பனா என்னுடைய எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா அவனைத்தான் நான் சார்ந்திருக்கிறேன், அவன்தான் எனக்கு நன்மையை தருவான். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணால் இருந்துக்கட்டும். ஆனால் இறைவன் சொன்ன முறைப்படி நான் இருக்க போகிறேன், அவனைத்தான் நான் முழுவதும் கட்டுப்படுவேன், அவன் சொன்ன முறைப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த தலைவருக்கும் நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நியத் நம்மக்கிட்ட இருக்கா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் இதை சொல்லுங்க அப்படிங்கிறான். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.